தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தூர திலகம் அணிந்தவளே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தூர திலகம் அணிந்தவளே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, சிந்தையில் நின்றாடும் நாரணன் நெஞ்சினில், சிந்தையில் நின்றாடும் நாரணன் நெஞ்சினில் நிறைந்தவளே, கருணையில் சிறந்தவளே, நிறைந்தவளே, கருணையில் சிறந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே, சுந்தரி பார்வதி பாமகனும் சொந்தமுடன் நினைக்கும் பூமகளே, உன்பதம் என்னாலும் தஞ்சம் திருமகளே, அன்பர்களை காத்திடும் அலைமகளே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, அலைக்கடலில் உதித்த ஆதிலக்ஷ்மி தாயே, அமரர்கள் துதிப்பாடும் அமுதமும் நீயே, அலைக்கடலில் உதித்த ஆதிலக்ஷ்மி தாயே, அமரர்கள் துதிப்பாடும் அமுதமும் நீயே, செல்வங்கள் பெருகும் முந்தன் திருவருள் துணையாலே, செல்வங்கள் பெருகும் முந்தன் திருவருள் துணையாலே, உலகமெல்லாம் உயரும் உன்னருள் மனத்தாலே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தூர திலகம் அணிந்தவளே, தாமரை பூவில் அமர்ந்தவளே. எல்லோருக்கும் நமஸ்காரம். திருமதி பி. சுசிலா மகாலட்சுமி மேலே பாடின இந்த பாட்டை நான் அக்ஷய திருதியை ஸ்பெஷல் சாங்காக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வேல்யூபிள் லைக் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீதா ரவி 6036. நாளை அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது, மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் சொல்வது, வெண்மையான கல் உப்பு பால் போன்றவற்றை வாங்குவது, மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றுவது, மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்வது, பால் பாயசம் செய்து நைவேத்தியம் செய்வது, தாம்பூலம் கொடுப்பது மிகவும் நல்லது. தேங்க்யூ ஃபார் லிசனிங். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.